Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths second chapter complex number. இதில் exercise 2.5ல 7th problem பார்க்கலாம். If Z1, Z2 and Z3 are 3 complex number. இதில் வந்து மொத்தம் டோட்டலாக 3 complex number கொடுத்துருக்காங்க. Such that conditions என்னென்ன கொடுத்துருக்காங்க, modulus of Z1 is equal to 1, modulus of Z2 is equal to 2, modulus of Z3 is equal to 3. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மாடுலஸுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரையுமே ஆட் பண்ணி மாடுலஸ் எடுத்தோன்னா ஆன்சர் வந்து 1. மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 is equal to 1. ஸோ தேட் நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும், modulus of 9 into Z1 Z2 plus 4 into Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6ன்னு நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, modulus of Z1 is equal to 1, then modulus of Z2 is equal to 2, then modulus of Z3 is equal to 3. then இது 3யும் ஆட் பண்ணி Z1 plus Z2 plus Z3 is equal to 1 இது இவ்வளவும் கிவனாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் எடுத்து ஒவ்வொரு கண்டிஷனையும் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து என்னது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன தான் வரும், 1 தான் வரும். நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன, Z இன்ட்டு Z பார் தான் என்னது மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, Z இன்ட்டு Z பார். ஸோ அந்த இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Z1 இன்ட்டு Z1 பார் இஸ் ஈக்குவல் டு என்ன, 1. இப்போ இதுலேருந்து நமக்கு வந்து Z1ஓட வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், Z1 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை Z1 பார். ஓகேவா, நமக்கு வந்து என்னது Z1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1 டிவைடட் பை Z1 பார். அப்போ அதே மாதிரி Z2க்கு என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் Z2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எனது ஸ்கொயர் பண்ணுனா மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4. இப்போ இதுக்கு வந்து என்னது Z2 இன்ட்டு Z2 பார் இஸ் ஈக்குவல் டு 4. இதுலேருந்து Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வரும், 4 டிவைடட் பை Z2 பார் வரும். இதே மாதிரி தான் என்னது Z3க்கும் இதே மாதிரி Z3க்கு எழுதுங்க. இங்கே Z3க்கு ஸ்கொயர் பண்ணினா Z3யோட வேல்யூ என்ன, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9 டிவைடட் பை Z3 பார். ஓகேவா, இப்போ Z1 Z2 அண்ட் Z3யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இனி வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். நமக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 இஸ் ஈக்குவல் டு 1. இதை வச்சு வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு வந்து இப்போ Z1 Z2 Z3யோட வேல்யூஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Z1க்கு நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, 1 டிவைடட் பை Z1 பார் ப்ளஸ் Z2க்கு என்ன கிடச்சிருக்கு, 4 டிவைடட் பை Z2 பார். தென் Z3க்கு என்ன வேல்யூ, 9 டிவைடட் பை Z3 பார் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, 1. இனி வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் என்ன வரும், Z1 பார் Z2 பார் தென் Z3 பார். இதுதான் எல்சிஎம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும், Z2 பார் இன்டு Z3 பார் ப்ளஸ் 4 இன்டு பேலன்ஸ் Z1 பார் இன்டு Z3 பார். தென் தேர்ட் ஒன்றுக்கு 9 இன்டு என்ன வரும், Z1 பார்
Z2 பார் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு ஈக்குவல் டு என்ன ஆன்சர் 1. இப்போ வந்து இனிமேல் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும். மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2 இஸ் ஈக்குவல் டு என்ன மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z2. இந்த மாதிரி ஹோல் மாடுலஸில் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் Z2 பார் இன்டு Z3 பார் plus 4 into Z1 bar into Z3 bar plus 9 into Z1 bar into Z2 bar divided by modulus of Z1 bar Z2 bar Z3 bar equal to 1. இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மாடுலஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலானா Z1 plus Z2 the whole bar is equal to என்ன Z1 bar plus Z2 bar. ஓகேவா? அப்போ இங்கே வந்து இங்கே எப்படி இருக்குது ஸ்ப்ளிட் பண்ணி பார் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஹோல் பாராக எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னது Z2 இன்டு Z2 பார் இன்டு Z3 பாரை எப்படி எழுதலாம் Z2 இன்டு Z3 த ஹோல் பார் எழுதலாம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரே பாராகவும் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். எப்படி Z2 இன்டு Z3 ப்ளஸ் 4 இன்டு Z1 இன்டு Z3 ப்ளஸ் 9 இன்டு Z1 இன்டு Z2 த ஹோல் பார் divided by modulus குள்ளாடி small modulus of இது Z1 into Z2 தனித்தனியாக நம்ம என்னது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்து எழுதிக்கலாம். Z1 Z2 Z3 the whole bar is equal to என்ன ஆன்சர் 1. இனி இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் 9 இன்டு Z1 Z2 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 the whole bar. இனி மாடுலஸ்குள்ளாடி நமக்கு வந்து பார் இருந்தாலும் இல்லைனாலும் சேம் வேல்யூ தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z2 இன்டு Z3 ப்ளஸ் 4 இன்டு Z1 Z3 ப்ளஸ் 9 இன்டு Z1 Z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இங்கே வந்து என்னது ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னது தனித்தனி மாடுலஸ் வந்து எழுதிக்கலாம். modulus of Z1 into modulus of Z2 into modulus of Z3. ஓகேவா? இனி வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் Z2 into Z3 ப்ளஸ் 4 into Z1 Z3 ப்ளஸ் 9 into Z1 Z2 is equal to modulus of Z1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க 1, then into modulus of Z2 ஓட வேல்யூ 2, then into modulus of Z3 ஓட வேல்யூ என்ன 3. இப்போ வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் 3 2s are 6. இங்கே வந்து இதை வந்து ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி ஆர்டர் வைஸில் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து 9 modulus of 9 into Z1 Z2 then plus 4 into Z1 Z3 plus Z2 Z3 is equal to answer என்ன 6. இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.